அந்த டவுட்டு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுற ஒரு பவர் எங்கே இருக்குன்னா வேதத்தின் வசனங்க. இந்த வேதத்தின் வசனம் வந்து நம்ம டெய்லி படிக்க 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 படிக்காது. எனக்கு ஆரம்பத்தில் தேவனோட வசனம் படிக்க படிக்க ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. ஆனால் அதை நம்ம ஜபத்தோடு நம்ம அந்த வேதத்தை படிக்கும் போது அநேக ரகசியங்களை நம்மளுக்கு காட்டுவார், அநேக ரகசியங்களை நம்மளுக்கு தருவார். அந்த ஜபத்தினுடைய தன்மையிலே என்னன்னா நம்ம அந்த வசனத்தோடு நம்ம ஜபத்தோடு நம்ம அந்த வசனத்தை படிக்கும் போது அதில் இருக்கிற விளக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான விளக்கங்களாக இருக்கும். வேதம் வந்து ருசிக்க ருசிக்க தாவீதுக்காரன் அழகாக சொல்கிறான், தேனிலும் தெளிவான மதுரமான தேன்ன்றாரு. என்னன்னா அந்த வேதனோட வார்த்தை தேனிலும் தெளிவான மதுரமான தெளிவான தேன். அப்போ அந்த தேனோட ஸ்வீட்டாக சொல்ல சூப்பராக இருக்கும் அந்த வார்த்தைகள். அந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது ஜபத்தோடு அந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது இந்த ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டே இருந்து தேவன் மேலே அந்த விசுவாசத்தின் ஜபம் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்காக என்ன காரியங்களை நமக்காக எனக்காக ஏசப்பா என்ன என் வாழ்க்கையில் திட்டம் வச்சிருக்காரோ அதை அவர் கரெக்டாக நம்மளை அந்த பாத்துல கூட்டிட்டு போவார். அதை விட்டுட்டு நம்ம வந்து இல்லை நான் என் சுய பலத்தால் என்னோட கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் என் லைஃப்பில் நானே மேலே வந்துடுவேன்னு நம்ம அவரை நம்ம ஒதுக்கிட்டு நம்ம ஓட பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிப்போமான்னு தெரியாதுங்க. ஜெயம் வந்து வந்தாலும் நிலைச்சு நிற்குமான்னு தெரியாது. ஏன்னா அவரு நம்மளுக்கு கொடுக்குற ஜெயம் இருக்குதுமா, அந்த வெற்றி இருக்குல்ல, அதை யாரும் நம்மக்கிட்டேருந்து பிடுங்கவே முடியாது. அவர் நம்ம இடத்துல போய் நிற்க வச்சுட்டா நான் ஏசப்பா நம்மளுக்கு ஒரு 10 ஸ்டெப் வச்சுருக்கோம் லைஃப்பில். அந்த 10 ஸ்டெப்பில் போய் நம்மளுக்கு அது 10வது இடத்துல நம்ம ஜபம் வேத வாசிப்பு தேவனுக்கு பயந்து பாவம் செய்யாமல் அதுக்கப்புறம் விசுவாசத்தின் வாழ்க்கையெல்லாம் இப்படிலாம் இருந்து நான் ஓடிக்கிட்டே இருந்து நான் அது 10வது இடத்துல போய் நிற்க வச்சுட்டார் ஏசப்பானா அங்கேருந்து நம்ம கீழே தள்ள ஒரு மனுஷனும் திராணி இருக்காரு, ஒரு மனுஷனும் திராணி இருக்காரு. அது